அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் 17ஆம் தேதி. சுதந்திரத்துக்காக பல பேர் போரிட்டாங்க. அதில் தீரன் சின்னமலை அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. ஒரு அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை தூக்கி பிடித்து கொண்டு அந்த ஈரோடு நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருத்தர் இளமையில் மற்றும் எப்பொழுதுமே காதல் என்பது ஏற்படும் ஒரு கல்லூரி மாணவர்கள் அப்படின்னா 2 பேருமே ஆணும் பெண்ணும். கல்லூரி மாணவர்கள் ஆணும் பெண்ணும் வேறு வேறு வகுப்பினர் என்று இந்த பைத்தியக்கார சமூகம் பிரித்து வைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் மனிதர் என்ற அடிப்படையில், உயிருள்ள ஜீவன் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு காதல் என்ற ஒரு நேசிப்பு வந்தது. அதனை பிரித்து அதில் ஆண் பாலினத்தை கொடூரமாக கொலை செய்து, தலையை துண்டித்து, நாக்கை கட் பண்ணி, மூளையை சிதைத்து ரயிலில் போட்டாங்க. அந்த குற்றவாளி இவர் பேரில் ஒரு பேரவை அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறார். இப்போ உச்சநீதிமன்ற அப்பீலில் இருக்குது அந்த வழக்கு. இவர் ஒரு மாபெரும் ஒரு சுதந்திர போராட்டக்காரர் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அதை தாண்டி இவர் பேரை வச்சுக்கிட்டு ஒரு சமூக காழ்ப்புணர்ச்சி, ஒரு சமூக கொந்தளிப்பு, ஒரு முட்டாள்தனமான ஒரு பிற்போக்குத்தனமான ஆக்டிவிட்டியில் சில முட்டாள்கள் ஈடுபடுறாங்கன்றது மற்றும் அதுபோல் யாரும் ஈடுபடக்கூடாது என்று தெரிவிப்பதோடு அதுக்கு கண்டனமும் தெரிவித்து, அந்த கேடுகட்ட நிகழ்வுக்கு கண்டனம் தெரிவித்து, காதல் வருவது இயல்புதான், வரட்டும், இருப்பினும் இது போன்ற விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, எதிர்காலத்தில் தாங்கள் அனைவருமே இந்த விஷயத்தில் மனமாற்றம் ஏற்பட வேண்டும் என கூறிக்கொண்டு இன்றைய காணொளி வியாழக்கிழமை ஏப்ரல் 17 இனிதே துவங்குகிறது. சுதந்திரத்துக்காக போரிட்டவர் தீரன் சின்னமலை. இந்திய விடுதலைக்காக கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட தீரன் சின்னமலை பிறந்த தினம் என்று ஈரோடு மாவட்டம் காங்கேயம் அருகிலுள்ள மேலப்பாளையத்தில் 1756 பிறக்கிறார். இயற்பெயர் தீர்த்தகிரி. பள்ளி பருவத்தில் சர்க்கரை என்று அழைக்கப்பட்டார். இளம் வயதிலேயே மல்யுத்தம், தடிவரிசை, வில்பயிற்சி, வாள்பயிற்சி, சிலம்பாட்டம் ஆகியவற்றை கற்றுக்கொண்டார். மல்யுத்தம், தடிவரிசை, வில்பயிற்சி, வாள்பயிற்சி, சிலம்பாட்டம் ஆகிய போர் பயிற்சிகளை கற்றுக்கொண்டார். அப்பகுதி மைசூர் மன்னர் ஹைதர் அலியின் ஆட்சியின் கீழ் இருந்ததால் வரிப்பணம் சங்ககிரி வழியாக மைசூர் அரசுக்கு போவது வழக்கம். ஒரு முறை வேட்டைக்கு சென்ற இவர் வரிப்பணத்தை கைப்பற்றி ஏழைகளிடம் கொடுத்தார். சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையே இருக்கும் சின்னமலை பறித்ததாக மன்னரிடம் போய் சொல் என்று வரி கொடுக்க சென்ற ஊழியரிடம் கூறினார். அப்போதிருந்து சின்னமலை என்று அழைக்கப்பட்டார். நம் நாட்டை கிழக்கிந்திய கம்பெனியினர் அடிமைப்படுத்தி வருவதை தடுக்க விரும்பினார். ஹைதர் அலியின் மறைவுக்கு பிறகு கிழக்கிந்திய கம்பெனியினரை எதிர்த்து திப்பு சுல்தான் கடும் போர் செய்தார். சின்னமலையும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை திரட்டி கொண்டு மைசூர் சென்றார். சித்தேஸ்வரம், மலவள்ளி, ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆகிய இடங்களை கைப்பற்ற திப்புவுக்கு துணை நின்றது இவரது படை. 4ஆம் மைசூர் போரில் திப்பு சுல்தான் இறந்த பிறகு சொந்த பூமி திரும்பியவர் ஓடாநிலை என்ற ஊரில் கோட்டை கட்டி போருக்கு தயாரானார். அங்கு இளைஞர்களுக்கு போர் பயிற்சி அளித்தார். பல ஆயுதங்களையும் தயாரித்தார். பிரெஞ்சுக்காரர்கள் உதவியுடன் பீரங்கிகளும் தயாரிக்கப்பட்டன. விருப்பாச்சி கோபாலன், மாவீரர் தூண்டாஜி பாக், பரமத்தி அப்பாச்சி ஆகியோருடன் இணைந்து கோவை கோட்டையை தகர்த்து கம்பெனியின் 5ஆம் பட்டாளத்தை அழிக்க திட்டமிட்டார். எதிர்பாராத நிகழ்வுகளால் இந்த புரட்சி தோல்வியுற்றது. போர்களிலும் இளைஞர்களுக்கு போர் பயிற்சி அளிப்பதிலும் தொடர்ந்து ஈடுபட்டிருந்தாலும் பல கோயில்களுக்கு திருப்பணிகளும் செய்தார். இவரது கோயில் கொடை பற்றிய கல்வெட்டுகள் சிவன்மலை, பட்டாளி, கவுண்டம்பாளையத்தில் உள்ளன. புலவர்களை ஆதரித்தார். சமூக ஒற்றுமைக்காக பாடுபட்டார். இவர் சமூக ஒற்றுமைக்காக பாடுபட்டிருக்கார். ஆனால் முதல்ல ஒரு நான் ஒரு முட்டாள்தனமான மனிதன் என்னமோ பண்ணுறான். 1801 மற்றும் 1804 நடந்த போர்களில்
சின்னமலை பெரும் வெற்றி பெற்றார். இவரது செல்வாருக்கு அதிகரிப்பதைக் கண்ட ஆங்கிலேயர் இவரை அழிக்க முடிவு செய்தனர். இவரது ஓடாநிலை கோட்டையை தகர்க்க பெரும் பீரங்கி படையுடன் வந்தனர். அவர்களிடமிருந்து சின்னமலை தப்பித்து பழனிமலை தொடரில் உள்ள கருமலைக்கு சென்றார். இவரை போரிட்டு வெல்ல முடியாது என்று அறிந்த ஆங்கிலேய அரசு சூழ்ச்சி மூலம் இவரை கைது செய்தது. சங்ககிரி கோட்டைக்கு கொண்டு சென்று போலியாக விசாரணை நடத்தி தூக்கிலிட்டது. தீரன் சின்னமலையின் நினைவை போற்றும் வகையில் சென்னையில் இவருக்கு சிலையும் ஓடாநிலையில் மணிமண்டபமும் அமைக்கப்பட்டுள்ளது. இவரது பெயரில் 2005ஆம் ஆண்டு 2004ஆம் ஆண்டு நடந்த கோர நிகழ்வு சுனாமிக்கு அப்புறம் 2005ஆம் ஆண்டு மத்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டு கௌரவம் செய்திருக்கிறது. பிறந்த மண்ணின் விடுதலைக்காக வாழ்வையே அர்ப்பணித்தவரும் வெள்ளையர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவருமான தீரன் சின்னமலை 49 வயசு 1805ஆம் ஆண்டு ஏப்ரல் 17ஆம் நாள் மன்னிக்கவும் 1949 1805ஆம் ஆண்டு 49 வயசில் மறைந்திருக்கிறார். பிறந்த வருஷம் வந்து 1756 ஏப்ரல் 17 இவர் பிறந்திருக்கிறார் 1756. நன்றி, வணக்கம்.